ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று டபுள் தமாக்கான்னு சொல்லாங்க. ஒரு பக்கம் கூலி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லி ஃபேன்ஸாக 2 நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நேற்று ஹோலி, அது மட்டும் இல்லாமல் லோக்கி பர்த்டே, அமீர் கான் அவர்களுடைய பர்த்டே. ஸோ ஏதோ ஒன்று அப்டேட் விடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி விடா முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஃபேன்ஸ் எல்லாம் ஹோப் வச்ச மாதிரியே ஈவினிங் 6 மணிக்கு ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்தாங்கப்பா சன் பிக்சர்ஸ். ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ ஒர்க்கிங் ஸ்டில் லோக்கிக்கு ஒரு பர்த்டே விஷ் மார்னிங் போட்டுட்டு லோக்கியும் மற்ற நடிகர்கள் எல்லாருமே, தலைவர்லேருந்து அமீர்லேருந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு தனித்தனி ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், அமீர் கான் பர்த்டேங்க, சத்தியமாக அமீர் கான் பற்றின ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேலை மானத்தை காப்பாற்றிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அமீர் கான் அவர் வந்து லுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்படி தான் இருக்கார், ஓல்டு கெட்டப்லாம் கிடையாது. என்ன அதுக்கு முன்னாடி நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நேற்று என்ன சூப்பரான விஷயம்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு. பிடிஎஸ் குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசர் லான்ச் பண்ணாங்க. டீசர் பெரிய சம்பவம் பண்ணுச்சு. அந்த டீசருக்கான ஒரு பிடிஎஸ் பிஹைண்ட் த சீக்வன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் ரஜினி ஃபேன்ஸும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அவங்க தான் பெருசாக கொடுக்கல. ஏன்னா ஓகே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் வந்துச்சு, திடீர்னு இந்த பக்கம் பிடிஎஸ் வந்துச்சு. ஸோ ஒரு செலிப்ரேஷன் மோட் ஆயிடுச்சு நேற்று வந்து ட்விட்டர் பக்கத்தில், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே. நான் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அடுத்து வரக்கூடிய காலம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு, ஒன்று தலைவர், இன்னொன்று தலை. அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆக போகுது குட் பேட் அக்லி. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பிடிஎஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலி முதல்ல கூலி திரைப்படத்தை பற்றின விஷயங்கள் அப்படின்னா, லோக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் லைட்டாக க்ளூ கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். நேற்று அஃபிஷியல் ஃபோட்டோஷூட்னு சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி ஒர்க்கிங் ஸ்டில் தான். அமீர் கான் அவர்களுடைய லுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அதாவது அவங்க என்ன நான் நினைக்கிறேன்னா, ப்ராப்பராக அவர் என்ன கேரக்டர் பண்ணுறாரு, இல்லை படத்தில் அவருடைய லுக் என்ன மாதிரி இருக்குங்கிறத ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், லோக்கியாக இருக்கட்டும் ரிவீல் பண்ண விரும்பலை. அதை சஸ்பென்ஸாக ஒரு ஹோல்டில் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். அட்லீஸ்ட் அமீர் என்ன மாதிரி ஒரு யங் லுக்கில் தான் வராரு போல இருக்குது. அந்த மீசியெல்லாம் முறுக்கி விட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு, அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் லுக் செம்மையாக இருக்குது. 90s வந்து நாகார்ஜுனா சார் வந்து என்ன தான் தமிழ்நாட்டில் தலைவரும் உலகநாயகன் அவர்களும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார் அந்த பக்கம் கலக்கிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி நாகார்ஜுனாக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ், யங்ஸ்டர்ஸ். ரொம்ப ஒரு ஸ்டைலாக, அது ஒரு மாதிரி சாமிங்காக வருவார். அவருடைய காஸ்டியூம்ஸ்க்காகவே நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அவர் அந்த மாதிரி தான் படத்தில் அப்படி தான் இருக்கும், ரொம்ப செமையாக வருவார். ஸோ இதில் அவர் பார்த்தீங்கன்னா டான் நினச்சோம், பட் டான் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஸ்டைலான டான் மாதிரி தான் வராரு போல. பேக்ராப்பில் ஹார்பர். ஸோ ஹார்பரில் தான் நாகார்ஜுனா சாருடைய போர்ஷன்ஸ் முழுக்கவே படத்தில் இருக்கும். கதையே ஹார்பர் சுற்றி தான் நடக்குது. ஸோ நாகார்ஜுனா சார் அதோடைய கிங்டம் மாதிரின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா அதே மாதிரி சோபின் சாருடைய எந்த ஸ்டைல் வந்தாலும் பேக்ரவுண்டில் ஹார்பர் தான் இருக்குது. நம்ம அந்த சாங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, பூஜா டே அவங்க டான்ஸ் ஆடுற சாங், அது வந்து நாகார்ஜுனா சாருக்கானது. அந்த சாங்குள்ளேயே ஒரு தொழிலாளிக்கு ஏதோ கல்யாணம் நடக்கும் போல இருக்குது. ஸோ அங்கே சோபின் சாரும் டான்ஸ் ஆடுவார் அந்த இதில். ஸோ 2 டீம் மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று நாகார்ஜுனா, அப்புறம் நாகார்ஜுனா அண்ட் கோ. அந்த ஹார்பரில் நாகார்ஜுனா இருக்கார், அவருடைய டீம் பார்த்திங்கன்னா சோபின் சார். ஓகே, அப்புறம் எக்ஸட்ரா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவா டீம். சிக்குத்தி வைப்பில் ஒரு மேன்ஷன் காமிச்சாங்க, பாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, தலைவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அந்த மேன்ஷனில் தலைவர் மட்டும் இல்லை, கூடவே பார்த்திங்கன்னா உபேந்திராவும் இருக்கார். உபேந்திராக்கான அந்த ஒர்க்கிங் ஸ்டில் காட்டும்போது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா மேன்ஷன் இருக்குது. இல்லை, இது வந்து சரியாக இல்லாமலும் போகலாம். நான் சொல்கிறது என்னுடைய கணிப்பு தப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டுடியோவில் வந்து செட்டு போட்டாங்கன்னா பக்கத்துலேயே 2-3 சீக்வன்ஸ்க்கான செட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோ இருக்கிறதுக்கான இடம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கான செட்டை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு உபேந்திரா இருந்தாலும் இருக்கலாம் மாட்டேன். என்னுடைய கணிப்பு என்னென்னா, அந்த மேன்ஷனில் தான் உபேந்திரா இருக்காருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ ரஜினி சார் டீம், தேவா டீம் பார்த்திங்கன்னா அந்த டீமில் உபேந்திரா இருப்பார் போல இருக்குது. உபேந்திரா வந்து நல்ல கேரக்டர் பண்ணுறாரு, நெகட்டிவ் கேரக்டர் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொன்னேன்னு தெரில, அந்த மேன்ஷன் பேர் வந்து தேவா மேன்ஷன்.
எஸ், படத்தில் அந்த மேன்ஷன் நடத்துகிறவர் தலைவர். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பெரிய சஸ்பென்ஸ் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். படத்தோட ஜேர்னர் வேறு, ஸ்க்ரீன் ப்ளே எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் தலைவர் வந்து ஓகே ரொம்பலாம் டீப்பாக போகணும். அந்த தேவா மேன்ஷனுங்கிறது தான் நான் சொல்ல நினச்சது, அவ்வளோதான். போது இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம். நேற்று லோக்கியுடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு கதையில் தலைவர் நடிப்பாராங்கிற டவுட் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா வழக்கமான அது கதை கிடையாது. இன்னொரு விஷயம், இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து கோபிநாத் அவருடைய இன்டர்வியூவில் லோக்கி சொல்கிறாரு, டோட்டலாக வேறு ஜேனர், ஒரு புது ஜேனர் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அவர் நிறைய இடங்களில் வெளியில் சொல்லிட்டார். ஒரு பல வருஷமாக ஒரு ஜேனர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு, கேங்ஸ்டர், ட்ரக்ஸு, அந்த பக்கம் ஒரு பெரிய மாஃபியா கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் அந்த மேக்கிங் ஸ்டைல் அந்த ஒரு இதே வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே விக்ரமாக இருக்கட்டும், எல்லாம் அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த டச் இருக்கும். இதுலேயும் இந்த டச் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் ஜேர்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்திங் அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. கைதி தான் அவருடைய பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே, மற்ற படங்கள் தப்பாக சொல்லலை. அஃப்கோர்ஸ் லியோ நல்லா இருந்துச்சு, மற்ற படங்கள் நல்லா தான் இருந்துச்சு. பண்ண விக்ரம் படம் சூப்பராக இருந்துச்சு, அது சொல்ல வரல. அவருடைய தி பெஸ்ட்னா கைதி இல்லையா? ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கிற கதை. அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது கஷ்டம். சாங் இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல், ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் கதை போய் முடியுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாநகரத்துலேயும் அந்த டச் இருந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு டச்சையும் பேஸ் பண்ணி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கைதி மாதிரி எடுப்பாரோ அப்படின்னு சொல்லி. நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். முன்ன ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நடக்கிற மாதிரி கதை, ஏன்னா வாட்ச்லாம் காட்டுறாங்கன்னு சொல்லி. பட் அது இல்லாமல் வேறு ஏதாவது சஸ்பென்ஸாக உள்ள ஏதோ வச்சுருக்காரு போல இருக்குது. அதனால தான் அவங்க எதையுமே ரிவீல் பண்ண ஆசைப்படல. ஏன்னா ஏதோ ஒன்று காமிச்சா அதில் விஷயம் வெளியே வந்துடும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. பட் எனிவேஸ், ஒன்றுமே அவங்க எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டில்லாம் காமிச்சு சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் சூப்பரான ஒரு விஷயம், தலைவர் மேலே அந்த ஸ்டில்லு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. லோக்கி வச்சுருக்காரு, தலைவர் இப்படி வச்சுருக்காரு. ஸோ இப்படி காமிச்சாலே அது தலைவர் ஸ்டைலில். அது நார்மலாக ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுவார். 90s நிறைய பேர் தெரியும். 2005 அப்புறம் அந்த மாதிரி அவர் சொல்கிறது இல்லை. சிவாஜிக்கு அப்புறம் அந்த ஸ்டைலை மாற்றிட்டார். பட் படங்களில் அருணாச்சலம் நிறையா படங்களில் இப்படி கை காமிச்ச மாதிரி ஸ்டில்லாம் நிறையா வந்திருக்கு. அவருடைய கையை மட்டும் இப்படி காப்பு மட்டும் காமிச்சிட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஸோ அது நிறையா லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அவர் யதார்த்தமாக கூட இப்படி காமிச்சிக்கலாம். பட் அவருடைய லுக், அந்த தேவா லுக்கு தான் காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த டான்ஸில் வர அந்த ஒரு 2-3 லுக் இருக்குது. 2 லுக் இருக்குது படத்தில். 3வது லுக் இருக்கான்னு தெரில. யங் லுக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. ஷெட்யூல் முடியும் போது ஒரு யங் லுக் எடுத்தாங்கல்ல, தலைவர் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக பிளாக் பியர்டு முஷில் நடித்தார் இல்லையா? ஸோ அது இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. பட் ஓவராலாக அவங்க விட்ட ஃபோட்டோஸ் ஓகேப்பா, ஹாப்பிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குட் பேட் அக்லி பார்த்தின டீசருக்கான மேக்கிங் வீடியோ அசத்தலாக இருந்துச்சு. ஆக்சுவலி யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, டீசர் விட்டுட்டாங்க. ப்ராப்பராக அந்த டீசரில் என்னென்ன ஷார்ட்டு காமிச்சாங்களோ அந்த எல்லா ஷார்ட்டுக்குமான ஒரு மேக்கிங் வீடியோ, ஒரு ப்ராப்பர் ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா டீசர் அஃப்கோர்ஸ் ஹிட்டுங்க, பெரிய ஹிட், தாறுமாறு ஹிட்டு. ஆனால் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது இன்னும் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஜெயில் செட்டப் வந்து படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷனாக இருக்கும் போல இருக்குது. ஜெயில் செட்டப் அந்த பிரமாண்டமாக இருக்குது. ஷார்ட் வச்சாலே ஒரு 400-500 பேர் இல்லை அதுக்கு மேலே இருப்பாங்க, 1000 பேர் கூட இருப்பாங்க போல இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஷார்ட்டு முடியும் போதும் நடித்து முடிக்கும்போது கை தட்டுறாங்க. அப்படி ஒரு வைப் இருக்குது. அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெளியில் நம்ம பார்க்குற மாதிரி அவர் ரொம்ப மூடியாக யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிற ஆள் கிடையாது. செட்டில் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வைப்பாக இருக்கிற ஒரு ஆள் தான். மங்காத்தா மேக்கிங் வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்புறம் பில்லா 2ல் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கிறார். ஆனால் அப்படி வெளியில் அவர் இருக்க மாட்டார். வந்து அப்படி அமைதியாக சீரியஸாக போயிடுவார். ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அது அந்த மாதிரி அதெல்லாம் பழசில் ஞாபகம் வச்சு நான் பழைய மேக்கிங் வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நான் பில்லா 2 மங்காத்தா மேக்கிங் வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பிடிஎஸில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. டீசர் எந்தளவுக்கு பிரமாண்டமாக இருந்துச்சோ அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் 18 வருது. ஜிவி கூட பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம்னு சொல்லி போட்டார்
டீசருக்கு அவருடைய மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு பெரிய முதுகெலும்பாக இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் அந்த ஜெயிலில் டான்ஸ் ஆடுற மாதிரி சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். அந்த அப்டேட் வரும்போது மற்ற அப்டேட் பற்றியும் பேசுவோம். அண்ட் லென் தரா பை டாட்.